So, good morning to all. Welcome back. இது உங்க ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ், அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ யாராவது அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, ஸோ நான் டெய்லி வருவேன் மார்க்கெட்டுக்கு ஒரு 1 or 2 hour முன்னாடி என்னோட வீடியோ கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ தட் அன்னைக்கு உண்டான இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் எப்படி பண்ணணுன்றது நான் என்னோட லெவல்ஸை வச்சு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த லெவல்ஸை நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் இருக்கும், ரைட்? ஸோ நான் ஒரு செபி ரேஸ் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ நான் என்னென்ன போஸ்ட் பண்ணுறேன்னா எல்லா வீடியோஸ் ஆர் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா யூ கேன் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் இன்வெஸ்டிங், ரைட்? Otherwise, please don't enter in the option trading because it is highly risky. Please understand this. Okay? நீங்கள் செபியோட இதை ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லாட்டி உங்களோட பர்சனல் ப்ரோக்கரோட ஓப்பன் பண்ணாலும் சரி, ஓகே, that itself was clearly mentioned that out of 10, 9 traders are losing in option market. So beware before investing because investments are subjected to market risk. Okay? ஸோ நான் உங்களுக்கு அதிகமாக இதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. கிளியர் கட்டாக சொல்கிறேன், சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஃபார்வர்ட், சப்ஸ்கிரைப், தென் போடுங்க உங்களோட ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸை. ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியை எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், முக்கியமான லெவல் பாருங்கள், நம்மளோட பாக்ஸ் ஒன்று முதல்ல எழுதிக்கோங்க. ஸோ நான் இன்னைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப். ஓகே, ரைட்? ஸோ ஜியூபி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஒரு கேப் அப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரைட்? ஸோ ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ கேப் அப் ஆனால் என்ன நடக்கும் பாருங்கள், முக்கியமான லெவல்ஸ் பாருங்கள். கேப் அப் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவல் இந்த பாக்ஸ் ஜோன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஜோன். பாக்ஸ் ஜோன் இஸ் 49,204 and 14,123. ஸோ 49,204, 14,123 இங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, நிறைய சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணுங்க. எப்போ இந்த பாக்ஸுக்கு கீழே வருதோ, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பாக்ஸுக்கு கீழே மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகுதோ, இமீடியட்டாக ஒரு புட் சைட் போங்க. புட் சைட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது உங்களுக்கு 49,056 வரும். செகண்ட் டார்கெட் உங்களுக்கு 48,973 வரும். அண்ட் ஃபர்தர் இங்கே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் எடுக்கும். பவுன்ஸ் பேக் எடுத்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி எப்போ இதை உடைஞ்சிச்சுன்னா 48,832 வரும். திரும்ப சொல்கிறேன், 48,832 வரும். ஓகே, வெரி வெரி க்ரூஷியல். சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல கேப் டவுன் ஆயிடுச்சு. ஸோ கேப் டவுன் ஆச்சுன்னா முக்கியமான பாக்ஸ் பாருங்க, என்ன பாக்ஸ் பாருங்க. ஸோ 48,752 இங்க பாருங்க ரைட்ல. ஸோ 48,752 உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸும், 48,752ல இருந்து 48,705 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் பாக்ஸும். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ், ஸோ இந்த பாக்ஸில் எப்போ மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா சஸ்டெயின் ஆகுதோ, ஓகே, கேப் டவுன் ஆகி இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, இங்கேயே மார்க்கெட்டுக்கு அப்சைட் போகும். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 48,832 ஃபாலோட் பை 48,971 வந்துடும். ஓகே, ஸோ கிளியர் கட்டாக சொல்கிறேன், சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு இந்த ரேஞ்சில், அதாவது 48,973லேருந்து சப்போஸ் 48,900 ரேஞ்சில் உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு தடவை வெயிட் பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு 20 மினிட்ஸ் கேண்டில், நல்லா பாருங்க, 20 மினிட்ஸ் கேண்டில் இதில் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நீங்கள் தாராளமாக கால் சைட் போகலாம். கால் சைட் போனீங்கன்னா உங்களோட டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட் 49,056 அண்ட் ஃபாலோட் பை 49 இந்த பாக்ஸ் ஜோன். எந்த பாக்ஸ் ஜோன்? நம்ம ஆல்ரெடி போட்ட பாக்ஸ் ஜோன் பார்த்துக்கோங்க. திரும்ப சொல்லுங்க பாருங்க, 49,204லேருந்து 14,123, ஐ மீன் 123 to 204. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ் ஜோன் உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த டார்கெட்டாக வந்துடும். அதே நேரத்தில் இதே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ். ஸோ மார்க்கெட் சப்போஸ் பிரேக் டவுன் கொடுத்துருச்சு, ஒரு 20 மினிட்ஸ் சஸ்டெயின் ஆன அப்புறம் கீழே பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 832 and 770 வந்துவிடும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டு அப்புறம் இங்கே இருந்து அப்சைட் போக நிறைய சான்சஸ் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்ததுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வரும். சப்போஸ் கேப் டவுன் எடுத்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட்டும் நான் சொல்லிட்டேன் எந்த இடத்துல வரும், எந்த லெவலில் வரும்ட்டு. ஓகே, கேப் டவுன் இருந்துச்சுன்னா இந்த 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 பாக்ஸுக்கு மேலே, நம்ம போட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த மாதிரி மேலே போகும்.
ஓகே, இந்த மாதிரி மேலே போகும். அப்படி இல்லையா மார்க்கெட் ஃப்ளாட் ஆச்சுன்னா ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் மேலே அந்த 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு அப்சைட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சொன்ன லெவல்ஸுக்கு கீழே வரும். சிம்பிள் லாஜிக், ரொம்ப அதிகமாகலாம் நான் சொல்லலை. ஓகே, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் நான் இப்போ கால் சைட் போகணும், மார்க்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் ஒரு புல் பேக் வரும். புல் பேக் எவ்வளோ தூரம் வேணால் வரலாம். ஓகே, பட் இப்போவும் சொல்கிறேன், புல் பேக் எல்லாம் வர்றது எல்லாமே உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரும். ஏன்னா பை ஆன் டிப்ஸில் ஓடிட்டு இருக்கு மார்க்கெட். மார்க்கெட் இஸ் ஸ்டில் இன் பாசிட்டிவ் ஜோன். ஓகே, பை ஆன் டிப்ஸ். மார்க்கெட் இவ்வளோ போயிடுச்சு, கீழே விழும், ஓகே எலெக்ஷனில் மேலே பறக்க போகுது, எதுவுமே பண்ணாதீங்க. நான் கிளியராக சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன நடக்குன்றதை நான் கிளியராக சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டி வில் பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இண்டெக்ஸ் இன் ஆல். அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும். திரும்பவும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்டம். ஸோ இந்த லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஒன் அண்ட் ஒன்லி இதுக்கு கீழே போனால் வேணால் நான் வந்து ஒரு புட் சைட் போக சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு புட் சைட் போனால் கூட ஐ வில் ஜஸ்ட் வெயிட் ஃபார் அப் டு 644. 644 பிரேக் ஆச்சுன்னா ஐ கேன் சி எ குட் ஃபால். ஓகே ஓகே, இந்த 644 இங்கே பாருங்கள், 48,644. ஸோ 48,644 நல்லா பாருங்கள். இந்த 48,644க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐ கேன் சி எ வெரி குட் ஃபால். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபால் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கால் சைடு, பியூர் கால் சைடு எப்போ வரும்? மார்க்கெட்டில் இந்த லெவல்லாம் உடச்சிட்டு மார்க்கெட்டில் எப்போ என் பாக்ஸ் ஜோனுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, 204க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மேலே போச்சுன்னா உங்களுக்கு 455. ஓகே, எந்தது 455? எந்த 455 நான் சொல்கிறேன் பாருங்கள், 49. ஓகே, 49 455 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வந்துவிடும். ஸோ எப்போ இந்த பாக்ஸ் ஜோன் மேலே போனால் மட்டும் தான் மார்க்கெட் இப்படி பட்டு இப்படி போகும், ரைட்? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை கால் சைடு போகாதீங்க. அதே மாதிரி இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆன வரைக்கும் மட்டும்தான் புட் சைடு வரும். ஸோ புட் சைடு நான் இப்போ வந்து எந்த டார்கெட்ஸும் நான் இது இல்லை, பிகாஸ் புட் சைடு போச்சுன்னா மார்க்கெட் குட் கிவ் எ குட் ஃபால் அப் டு 48,400 வரைக்கும் கூட ஒரு குட் ஃபால் கொடுத்துரும், ரைட்? ஸோ உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இட்ஸ் வெரி கிளியர். என்ன பண்ணணும்னு நான் கிளியராக சொல்லிட்டேன். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ரைட்? ஸோ வாங்க நம்ம இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் கம் பேக் டு அவர் நிஃப்டி அனாலிசிஸ். ஓகே, ஸோ நிஃப்டி என்ன பண்ண போகுதுன்னு பார்த்துப்பாங்க. நிஃப்டி பாருங்கள், எக்ஸாக்ட்லி உங்கள் முன்னாடி இருக்கிறது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு அப் வருமா டவுன் வருமா, அப் வருமா டவுன் வருமா ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டில் நான் இருந்தாலும் என்னோட ஒரு கெஸ்ஸில் அப்பா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு புல் பேக் எடுக்கும், கேப் அப் ஓப்பனிங்னாலும் எந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் நேற்று க்ளோஸ் எடுத்துருந்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா, இல்லை பிடிஎஸ்டி ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை வந்து சேவ் பண்ண வரும். ஓகே, ஸோ கேப் அப் எடுத்தாலும் சரி, கேப் டவுன் எடுத்தாலும் சரி, ஒரு தடவை நிஃப்டியை நீங்கள் இன்னைக்கு நம்பலாம். ஓகே, ஸோ எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த ப்ரைஸ், எந்த ப்ரைஸ் ஆனது எங்கே இருந்தாலும் சரி, மார்க்கெட் கேப் அப் எடுத்துச்சுன்னா இந்த ப்ரைஸ் ஆனது 22,968 958 இங்கே வந்துடும். ஓகே, எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி இங்கே வந்துடும். ஸோ கேப் அப் எடுத்தாலும் சரி, கேப் டவுன் எடுத்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், இந்த ப்ரைஸ் வரும். ஓகே, டன், கிளியர். சேம் லைக் மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுக்குது, மார்க்கெட்டில் நல்லா பார்த்துக்கோங்க, கேப் அப் எடுக்குது அப்படின்னா பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளாட் மாதிரி கொஞ்சம் இதாக மூவ்மெண்ட் மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? கேப் அப் எடுத்துருச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட்டில் முக்கியமான லெவல் இந்த லெவல் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த லெவல் தான் நான் திரும்பவும் சொல்லுவேன். திஸ் லெவல் என்ன, என்னோட பாக்ஸ் ஜோன், ஸ்பெஷல் பாக்ஸ் ஜோன் இஸ் 23,026. ரைட்டில் பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 23,026 அதுலேருந்து 23,017 ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் மார்க்கெட்டில். திரும்ப சொல்கிறேன், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் எப்போ வருதுன்னா வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபாலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும்போது நீங்கள் புட் சைட் போகணும். ஸோ கோ ஃபார் பிஇ. டன். ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் வந்து பிஇ ட்ரேட் எடுங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து பிஇ வந்துச்சுன்னா ஒரு டவுன்ஃபால் வரும். டவுன்ஃபால் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 997 அண்ட் செகண்ட் டார்கெட் 968 அண்ட் 958 வரும். ஓகே, சப்போஸ் பை மார்க்கெட் இன்னைக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா பேனிக் ஆகாதீங்க. ஸோ கேப் டவுன் ஓப்பனிங்கில் முக்கியமான என்னோட லெவல் இருக்கு பாருங்க, திரும்ப இந்த லெவல் தான். எந்த லெவல்? என்னோட டவுன் சைடில் இருக்க பாக்ஸ். என்னோட டவுன் சைடில் இருக்க பாக்ஸ் எதுன்னு பாருங்க. திஸ் இஸ் 42 ஐ மீன் திஸ் இஸ் 22
903 903 890 வச்சுக்கோங்க. 890லேருந்து 903 906 வரைக்கும். ஸோ 890 டு 906 22 890 டு 22 906 வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட் இருக்கு. எப்போ மார்க்கெட் கேப் டவுன் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதோ, ஓகே, இங்கே இருந்து மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் வரும். அந்த மொமெண்டம் உங்களுக்கு இது வரைக்கும் 22 968 958 வரைக்கும் கொண்டு போயிடும். ரைட், ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே வந்து சப்போர்ட் எடுத்து போகும்போது கோ ஃபார் கால் சைடு. என்ன பண்ணணும்? கோ ஃபார் கால் சைடு. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் மார்க்கெட்டு இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஒரு இது கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். ரைட், ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட்டில் சப்போஸ் மார்க்கெட்டில் நல்லா பார்த்துவாங்க. நான் எடுத்துகிற நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டலும் முன்னாடி இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகிட்டு இதுக்குள்ளே 968 958 இங்கேயே ஓப்பன் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள். சேம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் பாருங்கள். பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் ட்ரேட் எடுங்க. பட் நான் திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட் அப்படி போயிட்டு கீழே வருதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சைடு ஒன்று புட் சைடு மூமெண்டம் கிடைக்கும், ஓகேவா? இல்லைனா மேல் பக்கம் பிரேக் அவுட் போச்சுன்னா கால் சைடு மூமெண்டம் கிடைக்கும். ஆனால் பட் ஸ்டில் ஐ எம் சேயிங் நிஃப்டி இட் இஸ் ரொம்ப ஓவர் ஹைவி ஜோனில் இருக்க. ஒரு கண்டிப்பாக ஒரு புல் பேக் தேவை. புல் பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுச்சுன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் யூ கேன் சி நிஃப்டியை 23,700 வரைக்கும் பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், 23,700 வரைக்கும் உங்களுக்கு அப்சைட் டார்கெட் இருக்குது. டன், ரைட்? ஸோ நிஃப்டி இஸ் ஆல்சோ ஹெட்டிங் டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் zone. ஓகே, ஸோ ஒரு புல் பேக் ஆல்சோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெவர் எவர் கோ ஃபார் அ புட் சைட், ஓகேவா? புட் சைடு வந்தாலும் உங்களுக்கு இன்ட்ராடேல டெஃபினட்டாக வரும். ஸோ இன்ட்ராடே பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுறதுனால நான் இவ்வளோ இன்ட்ராடே பாசிபிலிட்டி சொல்லிட்டேன். பட் ஓவரால் பிகாஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மட்டும் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் என்ன கமெண்ட் கேட்டிருந்தாங்க, சார் ஹவு மச் நிஃப்டி மே கோ அப் பிஃபோர் கரெக்ஷன்? ஓகே, ஸோ பிஃபோர் கரெக்ஷன் ஆஸ் யூ மென்ஷன்ட் ஆஃப்டர் எலெக்ஷன், ஓகேவா? நிஃப்டி கரெக்ட் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லிட்டேன் 23,700 வரைக்கும் உங்களுக்கு நிஃப்டியில் டார்கெட் இருக்குது. ஓகே, ஸோ 23,700 வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் எதில் இருக்குது பாருங்கள், 968 இருக்குது. ஸோ எலெக்ஷன் உள்ள ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நிஃப்டி கோ ஃபார் 23,700 வரைக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் முக்கியமான விஷயம், நிஃப்டியோட எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஐம் ஷியோர் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபால், ஐ மீன் ஒரு ஜஸ்ட் ஒரு புல் பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புல் பேக் எப்போ 48,400 கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 48,400 இல்லை ஜஸ்ட் எனி ப்ரைஸ் 400 இல்லை 600 கேப் இந்த இதில் வந்துருச்சுன்னா யூ கேன் வெரி வெல் கோ ஃபார் அ கால் சைட். இங்கேருந்து எடுத்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இங்கேருந்து எடுத்துச்சுன்னா அடுத்த ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எங்கே? ஸோ 49,500 நல்லா பார்த்துக்கோங்க. 49,500 நான் திரும்ப சொல்கிறேன், 49,500 வரைக்கும் உங்களுக்கு மூவ்ஸ் இருக்குது. ரைட், 49,500 வரைக்கும் உங்களுக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன் இன் பேங்க் நிஃப்டி. நான் திரும்ப சொல்கிறேன், நிஃப்டி அந்த அளவுக்கு இருக்குதா இல்லையான்றதுல, பட் பேங்க் நிஃப்டி இஸ் வெரி வெரி சாலிட் அப்சைட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1 வீக், ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நம்மளோட அனாலிசிஸ் கண்டிப்பாக பிடிக்கும். 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபார் தட் தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். ஓகே, ஸோ see you soon. ப்ளீஸ் போஸ்ட் யுவர் ப்ரீஷியஸ் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ் நான் படிப்பேன். டெஃபினட்டாக என்னால் முடிஞ்ச உங்களுக்கு நாலேஜை இது மூலம் ஷேர் பண்ண. ஸோ தேங்க்யூ, பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். see you soon with a new analysis tomorrow. ஓகே, அண்ட் நோட் எடுத்துக்கோங்க. நான் சொன்ன பாயிண்ட்டெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி ஃபண்டாஸ்டிக் அண்ட் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ வைல் யூ ஆர் டேக்கிங் த ட்ரேட். பிகாஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் மார்க்கெட்டோட வேலை. சொன்ன லெவல்ஸை நீங்கள் உங்கள் மார்க்கெட்டில் உங்கள் மைண்டில் இந்த தான் பண்ண போகிறேன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் ரெட் வருது, இங்கே பாருங்க க்ரீன் வருது, இங்கே ரெட் வருது, திரும்பி க்ரீன் வருது. இந்த மாதிரி இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆயிரும். அந்த காரணத்துக்காக தான் சொல்கிறேன், பேப்பர் பென் எடுத்து நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணணும், இங்கே வந்தால் இது பண்ணணுன்றத அந்த
அந்த பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி வைராகியமா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ தேங்க்யூ பபாய் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த வீடியோ எண்டில் நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட லிங்க் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் அதை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணணும், டெஃபினட்டாக நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இட் இஸ் அவர் டெலிகிராம் லிங்க். அங்கே நம்ம கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜஸ்ட் யூ வாட்ச் த கால்ஸ். டெஃபினெட்லி இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ.